வணக்கம் சார். இதுமாரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2019 ஸ்கூட்டி ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்காக ஒரு ஒரு சேவை மனப்பான்மையில் வண்டியில் கொடுத்துருக்கோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு முறை பார்க்குற மாதிரி தான் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம எல்லா வண்டியும் அப்டேட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம சொல்லவும் முடியும். இந்த விஷயத்தை வந்து சார் சொல்லுவார். பொதுவாக வந்து எல்லாரும் தனக்காக தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துக்கிறோம். முதல் முறையாக இன்னொருத்தருக்காக அந்த மாதிரி ரொம்ப கம்மி. சார் வந்து ஃபாஸ்ட்டு. இப்போ நிறைய பேர் நம்ம கேட்டு நமக்காக தான் வந்து ரேட்டை வந்து பார்கிங் பண்ணுவோம். ஆனால் இன்னொருத்தருக்காக வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் திமிரி யுவராஜ் பைக்ஸால் முடிஞ்ச ஒரு அசலேருந்து ஒரு பார்ட் அமௌண்ட் நான் கம்மி பண்ணி என்னோடய சார்பிலேருந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த வண்டி வந்து ஒரு முடியாத இருக்கிறவங்களுக்கு வண்டி கொடுக்குறாரு சார், வந்து எடுத்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என் பங்குன்றத உங்கள் யுவராஜ் பைக்ஸோட பங்காக ஒரு பார்ட்டை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்குறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சார் சொல்லுவார். சாரே கேட்கலாம். சார் வணக்கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம். நன்றி சார், உங்களுடைய சேவைக்கு நன்றி. ரொம்ப 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 நன்றி. நீங்கள் கொடுத்தது வந்து நான் உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏன்னா நான் சில ஏரியாவில் பார்த்துருக்குறேன். இப்போ நம்ம அரக்கோணத்தில் தான் இருக்கிறேன். நான் திருத்தணி, அரக்கோணம் அங்கே இருக்கிற ஒரு சில ஏரியாலாம் விசிட் பண்ணி பார்த்தேன். பைக்குக்காக ஒரு 2-3 நாள் குறைஞ்சி சுற்றி இருக்கிறோம். எங்கே போனாலுமே ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருக்குது. 2015 மாடலு 45 ரூபா, 47 ரூபா. 2019 மாடலாம் 50. அந்த மாதிரி ரேட் ரொம்ப ரொம்ப பேசுகிறாங்க. அப்போது யூடியூப் மூலிமா தான் நான் அதை பார்த்தேன். பிரதருடைய பார்த்து அவருடைய யூடியூப் மூலியமே அவர் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ எனக்கு ஒரு ஹோப் இருந்தது, கண்டிப்பாக இங்கே போனால் நான் பைக்கோடு தான் வரணுன்னு சொல்லி நான் இங்கே வந்தேன். ஸோ நானும் பாஸ்டர் வந்தார், என்னோட கூட சகோதரி வந்தாங்க. வர்றப்பே நாங்கள் இந்த வண்டி எடுக்க தான் நான் வந்தேமே தவிர வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை. ஆனால் மற்ற இடம் போய் பார்க்கத்தான் போனேன். அன்றைக்கி தான் எடுக்க வந்தேன். அருமையான பிரதருடைய இந்த சேவை வந்து ரொம்ப சேவையோடு தான் செய்கிறாரு. நான் பார்க்குறேன். ஏன்னா நான் தெரியும், எனக்கு அந்த ஃபீல் தெரியும், ஒருத்தர் எப்படி நம்மளோட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக நல்ல ஒரு கனிவான ஒரு நண்பர். அவர் பேசுகிற விதத்தில் புரிஞ்சுது. ஏன்னா பணம் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ பிறருக்கு போய் வண்டி போய் சேரணும், நல்ல ஒரு ரேட்டில் அவங்க கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் செய்கிறோம். நம்ம கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பண்ணி கொடுக்குறாரு. சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு சேவைக்காக தான் நாங்கள் எடுக்கிறது. இது அதை அவர் புரிஞ்சுட்டு அழகாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் எதிர்பார்க்காத ரேட் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதான் உண்மை. நாங்கள் எதிர்பார்த்ததோட கம்மியாக தான் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது நிச்சயமாக கடவுள் ஆசீர்வதிப்பா. நாங்களும் இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணோம். இப்போ இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதமாக இருப்பா. ஸோ நீங்களுமே சுற்றி இருக்கிற எந்த ஏரியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி யூ கெட் த பைக். ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ கம்மி ப்ரைஸில் இங்கே இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாகவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. 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 தேங்க்யூ.